morning students. In class la enna application of matrices and determinants la example 1.26 பார்க்கலாம். ஓகே, ஒரு மேட்ச்ல T20 மேட்ச்ல ஒரு பால் தான் ரிமைனிங் இருக்குது, அதில் 6 ரன்ஸ் எடுத்து இந்த மேட்ச் வின் பண்ணிடலாம் ஒரு டீமுக்கு. ஓகே, இப்போ லாஸ்ட் பாலும் பவுல் பண்ணிட்டாங்க, பேட்ஸ்மேன் வந்து ஹிட் பண்ணிட்டார் பாலை. இப்போ இந்த பால் வந்து ஒரு பாத்தில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் வந்து இந்த ஹிட் பண்ணுறாரு இல்லையா, ஹிட் பண்ணி இந்த பால் வந்து ஒரு பாத்தில் ட்ராவல் பண்ணுது. இந்த பாத்தோட ஈக்குவேஷன் வந்து y = a² + bx + c. ஓகே, இதை வந்து ஒரு XY ஆக்சிஸில் இமேஜின் பண்ணிக்கோ. இப்படி போய் ஹிட் பண்ணுற மாதிரினா அப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி. ஓகே, ஒரு பார்த்து அதில் 1 2 3 இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸாக அந்த இதில் எடுத்துக்கோ. ஓகே, இல்லை ஃபார்தஸ்ட் பவுண்ட்ரி பாயிண்ட் வந்து 70,0. இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷன், இந்த பாத் ஈக்குவேஷன் தனியாக வச்சுக்கோ. அது வந்து நான் 3 பாயிண்ட்ஸில் பாஸ் பண்ணுது. இந்த 4th பாயிண்ட் வந்து 70,0 அது தனியாக வச்சுக்கோ. இப்போது ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 100a + 10b + c. இப்போ அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுனேன்னா 100 ஏயோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எப்படி பிரிச்சுக்கோ. ஓகே, ஏயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது 100, 200, 1600. அடுத்து பியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 10, 20, 40. அடுத்து சியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 1, 1, 1. ஓகே, ரைட் சைடு வந்து எனக்கு 8, 16, 22 இருக்கும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ண 100 வெளியில் எடுத்துக்கோ. 20 - 40. அடுத்து செகண்ட் வந்து -10 எடுத்துகிட்டா 400 - 1600. தேர்டு வந்து 1600 - 32,000. ஓகே, இதை ஆட் பண்ணினா எனக்கு வந்து -6,000 கிடைக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு காலமை எனக்கு ரைட் சைடு உள்ள நம்பரில் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, 8, 16, 22 ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காலமாக. அப்படின்னா எனக்கு டெல்டா 1 கிடைக்கும். அப்போ 8 × 20 - 40 -10 × 16 - 22. அடுத்து +1 × 16 × 40 - 22 × 20. தட் இஸ் இந்த 0 விட்டு 22 44 இருக்கும். அப்போ 440 போடுவோம். ஓகே, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு -20 × 8, இங்கே 6. ஸோ -6 × -10, இங்கே 200. எல்லாத்தையும் ஆட் பண்ணினா எனக்கு 100 கிடைக்குது. இப்போது டெல்டா 2 வேணும். டெல்டா 2ல் இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படி வச்சுக்கோ, லாஸ்ட் காலம் வச்சுக்கோ. இந்த மிடில் காலம் மட்டும் இந்த வேல்யூனால ரீப்ளேஸ் பண்ணோம் 8, 16, 22னால. இப்போ கேல்குலேஷன் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இதுலேருந்து ஒரு 100 வெளியில் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் த ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் த டிட்டர்மினன்ட்லேருந்து 100 வெளியில் எடுத்துக்கிற மாதிரி இமேஜின் பண்ணேன். அப்போ 1, 4, 16, 8, 16, 22. இப்போ இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணலான்னா இதுலேருந்து 2 எல்லாத்தையும் வந்து 2ஆல் போட்டேன்னா 4 × 2, 8 × 2, 12 × 11 × 2 இருக்கும். அப்போது இந்த 2 வந்து வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னா இங்கே வெளியில் × 2 வந்துடும். அப்போ 200 × 1, 4, 16, 4, 8, 11, 1, 1, 1. ஓகே, இப்போ கேல்குலேட் பண்ணேன்னா 200 காமனாக 1 × 8 - 11 -4 × 4 - 16. ஓகே, -1 × 44 - 128. ஓகே, இது வந்து 8 - 11 - 3. இது 12 × 4 48 + 48. இது வந்து 84. ஓகே, ஆட் பண்ண என்ன கிடைக்குது 48 - 87. மல்டிப்ளை பண்ணினா எனக்கு -7800. இப்போது டெல்டா 3 வந்து இந்த தேர்ட் காலம் 1, 1, 1 இருக்குல்லையே, அதை இதால் ரீப்ளேஸ் பண்ணேன். இப்போ இங்கேருந்து ஒரு 10 வெளியில் எடுத்துரு. ஸோ 1, 2, 3, 1 to 4 வந்துடும். இங்கேருந்து ஒரு 100 வெளியில் எடுத்துரு. இங்கேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 2, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 100. அப்போது 2,000. ஓகே, 2000 வெளியில் எடுத்துட்டு இப்போ இந்த டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணினா 1 × 22 - 32 -1 × 44 - 128 +4 × 16 - 32. ஓகே, கால்குலேட் பண்ணால் அது வந்து -10. இங்கே +84. இது மைனஸ் இந்த மல்டிபிள் -64 வரும்.
இப்போ 2000 into 10 வந்து 20,000 இருக்குது. இப்போ பை கிரேமர்ஸ் ரூல் நமக்கு என்ன தெரியும், A is equal to delta 1 by delta. அப்போது 100 by minus 6,000 2 கேன்சல் 2 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா -1 by 60 வரும். B is equal to delta 2 by delta minus 7,800 by minus 6,000 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு 78 by 60. அதை இன்னும் 2ஆல் கேன்சல் பண்ணேன்னா 2 இல்லை 6ஆல் கேன்சல் பண்ணாலே எனக்கு 13 by 10 வரும். C is equal to delta 3 by delta. இப்போ 3 0 கேன்சல் ஆகிடும், 20 by 6 மைனஸ் 2ஆல் கேன்சல் பண்ணால் -10 by 3. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் அதை பார்த்தவனுக்கு எனக்கு ax² + bx + c, ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது when x is equal to 70 ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 17 சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணினா -1 by 7 7 49 ஒரு 0 ஸ்கொயர் பண்ணால் இந்த சைடு 2 0 வரும். ஓகே, இன்ட்டு 70 இங்கே வந்து 10 by 3. இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம், இதில் ஒரு 0 கேன்சல். இப்போ கேன்சல் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்தேன்னா எல்சிஎம் வந்து 6 490 எப்படி வரும், இந்த டேர்ம் வந்து இன்ட்டு 6 வரும், இந்த டேர்ம் இன்ட்டு 2 உடனே 490 -490 + 546 -20 வருது. அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 360 by 6. சரியா, அப்படி ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு 6ஆல் கேன்சல் பண்ணினா 6 வரும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் பாலில் 6 ஹிட் பண்ணதுனால அவங்க the team வந்து won the match. Okay, thank you students.